இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்கரா மீன்மா. எல்லோருக்கும் வணக்கமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்கரா மீன். சங்கரா மீன்மா இப்போ சுத்தம் பண்ணலாம். இப்போ நம்ம வால் பக்கம் நம்ம கட் பண்ணோம்னா இந்த கையில் முள்ளெலாம் கொத்தும். அதனால் தலை பக்கம் வச்சு தான் கட் பண்ணணும். அரை முள்ளை கட் பண்ணக்குள்ள இப்படி தான் கட் பண்ணணும். பாருங்கள், இப்படி கட் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. சங்கரா மீன் முள்ளெல்லாம் கொத்தாது. கட் பண்ணிட்டு பாருங்க. இந்த பக்கம் இருக்கிற ரெக்கையை நம்ம வால் பக்கமாக கட் பண்ணணும். பாருங்க, கட் பண்ணியாச்சுமா. இப்போ நம்ம சேவல் எடுத்துக்கலாம். சேவல் எடுத்தாச்சுப்பா. பார்த்தீங்கன்னா சேவலாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம தலையை இந்த பூனை அரைக்கணும். பாருங்க, பூனை எடுத்தாச்சுமா. இப்போ கட் பண்ணிக்கலாம். பெரிய மீனாக இருந்தால் போனால் கட் பண்ணிக்கலாம், சின்னதாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது மீன் சுத்தம் பண்ணுறோமா பாருமா. அதே மாதிரி தான் தலை பக்கம் நம்ம ரெக்கையை கட் பண்ணலாம். சேவல் கட் பண்ணலாம். பெரிய மீனாக இருந்தால் இந்த பக்கம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் முழுசாக கட் பண்ணுவேன். உப்பு கடுப்பு போட்டு வராஞ்சிடும். கையால் உப்பு போட்டு வராயிடும். சங்கரா மீன் உப்பு போட்டு வராஞ்சிடும்னா அது சுத்தம் பண்ணிட்டு சங்கரா மீன் குழம்பு எப்படி எதுவும் பார்க்கலாமா. சுத்தம் பண்ணி வச்சுமா. தேவையான பொருள் வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்ட சங்கரா மீன்மா. தேவையான பொருட்கள்மா ரெண்டு தக்காளி, 2 வெங்காயம், 4 பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருப்பிலமா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வச்சுருக்கோம்மா. வெங்காயம், புளி ஒரு 50 கிராம் புளி ஊற வச்சுக்கிறேன். எண்ணெய்,
தேவையான உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், கடுகுத்தூள். சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஊற வச்சுக்கிற புளியை இப்போ கரைச்சிக்கலாமா? புளி கரைச்சி வச்சிட்டோமா, இப்போ 4 டீஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போடலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாமா? பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரத்தை வச்சாச்சுமா, இப்போ பாத்திரம் நல்லா சூடாகும். பாத்திரம் சூடாகிடுச்சுமா, இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுமா, இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாமா. இப்போ கருவேப்பிலை போடணுமா. பூண்டு போட்டுக்கலாமா. நான் பூண்டு தலை பூண்டு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு 2 வெங்காயம் போடலாமா. வெங்காயம் போட்டோமா, இப்போ செவரும் வறுக்கலாமா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுமா, இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுமா, வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி போட்டு வதக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாமா. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அப்படி வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுமா, இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஊற்றிடலாம். இப்போ குழம்பு சுண்டி வரக்குள்ள நம்ம மீன் போடலாமா. தேங்காய் போடுறவங்க போடலாம், நான் தேங்காய் போடலாமா. குழம்புல போடுறவங்க போடலாம். குழம்பு நல்லா கொச்சிச்சுமா, திக்காயிடுச்சு, இப்போ நம்ம மீன் போட்டுடலாம். மீன் போட்டாச்சுமா, ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இறக்கிடலாம். சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுமா. சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுமா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் பாருங்கள்.